மேசராசி நேயர்களுக்கு இந்த பராபவ புத்தாண்டு பல மாற்றங்களை உள்ளடக்கிய ஒரு வருடம் அமைய போது. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு வருடத்துடைய முக்கிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது மற்றும் குருவனுடைய சஞ்சாரத்தை வச்சுதான் இந்த தமிழ் வருட ப்ரொடிக்ஷன் எடுத்திருக்கோம். அந்த வகையில மேசராசினருக்கு உங்கள் ராசிநாதனான செவ்வாய் தைரியத்தை தந்தாலுமே சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு இருந்து 7.5 சனியோட முதல் கட்டமான விரயச்சனியை தொடங்கி இருக்கிறாரு. அதை எந்த காலத்திலையும் மறந்துடாதீங்க. இந்த ஆண்டு நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் மிகுந்த நிதானம் தேவைப்படக்கூடிய ஆண்டு அமைய போகுது. ராகு உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து, அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கிறதால பண வரவு தாராளமா இருக்கும். ஆனால் வரும் பணம் கையில தங்காம ஏதோ ஒரு செலவு உங்களை தொடர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். வீண் விரயங்களை தவிர்க்கிறதுக்கும் அதே சமயம் வரக்கூடிய பணத்தை நல்லபடியா கையாடுறதுக்கும் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து அமர்ந்திருக்கிறதால மட்டும் இல்லாம அவர் தன்னுடைய 3ஆம் பார்வையால உங்க ராசிக்கு தனஸ்தானத்தையே பார்க்கறதால வருமானத்திலும் சரி செலவு செய்யறதிலும் சரி திட்டமிடுதல் மிக மிக அவசியம். அதே சமயம் தொழில் மற்றும் வியாபாரத்துல பெரிய முதலீடுகளை இந்த காலகட்டத்துல செய்யும் பொழுது உங்க சுய ஜாதகத்துல திசா புத்திகள் கரெக்டா இருக்கா சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. அனுபவம் உள்ளவர்கள்ட்ட ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது. எக்காலத்திலும் யாரையும் நம்பி மேசராசியில பிறந்தவங்க ஜாமீன் கையெழுத்து போடுறதோ அல்லது கைமாத்தாக பணம் கொடுக்கறதோ இந்த காலகட்டத்துல அடுத்த ஒரு 6-7 வருஷத்துக்கு கட் பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமா உத்தியோகத்துல இருக்கவங்க தங்கள் பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டமாக இது அமையுது. இல்லைன்னா தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாகிற வாய்ப்புகளும் இருக்கு. மேலதிகாரிகளிடம் பேசும் பொழுது உங்க வார்த்தைகள்ல நிதானம் மிக மிக அவசியம். வேலை மாற்ற நினைக்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பழைய வேலையை விடுறது புத்திசாலித்தனமா இருக்கும். 7.5 சனியின் தாக்கம் இருக்கிறதால பயணங்களின் போது கூடுதல் எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய ராசினா அது மேஷ ராசி தான் நம்பர் 1ல வரும். குறிப்பா இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க உடைமைகளை கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. திருட்டு பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் உண்டு. நீங்க பயன்படுத்தக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாள வேண்டியது மிக மிக அவசியம். அதே சமயம் குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தலைதூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பெருசுப்படுத்தாம விட்டு கொடுத்து போறது அமைதியை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். கணவன் மனைவி இடையே எந்த விதமான ரகசியங்களும் இல்லாம வெளிப்படையாக டிரான்ஸ்பேரன்சியா பேசுறது உங்க உறவை வலுப்படுத்துறதுக்கு உதவும் சொல்லலாம். தேவையற்ற வாக்குவாதங்கள் உங்கள் நிம்மதியை குலைக்கக்கூடும் என்கிறதால முடிஞ்ச வரைக்கும் மேசராசியை பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் மௌனத்தை கையாள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளின் கல்விக்காக பெரும் தொகையை செலவிடுறதுக்கான சூழ்நிலைகள் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனாலையும் நன்மைதான் ஏற்படும்ங்கிறத மாற்று கருத்து இல்லை. முக்கியமா மேசராசியில பிறந்தவங்க பூர்வீக சொத்து விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். கையெழுத்தும் போடாம இருக்கிறது நல்லது. புதிய நபர் ஒரு வருகையால குடும்பத்துல சலசலப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். புதிய நபர்களோட சேர்க்கை அந்த காலகட்டத்தில் ஏற்படும் பொழுது அந்த நட்பு நம்மளுக்கு தேவைதானாங்கிறத ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. மேசராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல பாதங்கள் வலி அல்லது கணுக்கால் பாதிப்பு அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ முறையான மருத்துவ பரிசோதனைகளை எந்த காலகட்டத்திலும் தள்ளி போடாம உடனுக்குடன் செஞ்சுக்கிறது நல்லது. முக்கியமா சனி 12 இருக்கிறதால தூக்கமின்மை காரணமாக மன அழுத்தம் மற்றும் ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கு. ஸோ இதை குறைக்கும் விதமாக தியானம் மேற்கொள்றது அல்லது உங்க மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏற்படுறது நல்லது. முக்கியமா மேசராசியில பிறந்தவங்க உணவு விஷயத்துல கட்டுப்பாடு இல்லைன்னா செரிமான கோளாறுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. பல நோய்களுக்கு செரிமான கோளாறு தான் மெயினான ரீசனா இருக்குங்கிறது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ மேசராசியில பிறந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்த்துக்கிறது நல்லது. வெளியிட உணவு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு வீட்டு உணவை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இருக்கு. ஸோ தேவையற்ற நண்பர்களின் சேர்க்கை உங்களை கவனத்தை சிதறடிக்கக்கூடிய காலகட்டமா இருக்குங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் படிப்புல மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்றதுக்கு பாருங்க. பங்குச்சந்தை மற்றும் சூதாட்டம் போன்ற குறுக்கிய வழிகளில் லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த விஷயத்த மறந்துறது நல்லது.
உங்க பொருளாதாரத்தை வந்து ஏதோ ஒரு வகையில அதை பதம் பார்த்துட்டு போயிடும். இருக்கிற சேமிப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கரைஞ்சிரும். அந்த அந்த மாதிரி விஷயங்களுக்கு போனீங்கன்னா, ஸோ எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு அனுபவம் இல்லாத தொழிலையோ அல்லது முதலீடுகளையோ இந்த காலகட்டத்தில் மேஷராசினர் செய்ய வேண்டாம். பொதுவா 7 சனி வரக்கூடிய காலகட்டத்துல சனி பகவான் ஏதோ ஒரு வகையில பேராசையை உருவாக்குவாருங்கிறது வந்து பொதுவான ஜோதிட விதி. அந்த பேராசைக்குள்ள போய் நீங்க விழுகாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ என்னது எதுவுமே நல்லதுலயே நினைக்காதீங்க. சனி உங்களை பக்குவப்படுத்துறது தான் வந்திருக்கிறாரு. ஸோ எந்த வகையிலும் சனி உங்களை பெரிய அளவுக்கு பாதிக்க மாட்டார். அடுத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிற வரைக்கும் நல்லது. மிக முக்கியமா மற்றவர்களின் தனிப்பட்ட பர்சனல் விவகாரங்கள்ல பஞ்சாயத்து செய்யறதுக்கு போகவே வேண்டாம். அது உங்களுக்கு தேவையில்லாத வினையாக வந்து முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களை சுற்றி மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ உங்க ரகசியங்களை வந்து யாரிடமும் பகிர்ந்துக்க வேண்டாம். உங்க பர்சனல் விஷயத்தையும் யாரிடமும் பகிர்ந்துக்க வேண்டாம். உங்க கூடவே நண்பர் போல இருந்து அவரே உங்களுக்கு துரோகம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டங்கிறத பார்ப்பீங்க. ஸோ எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் மெயினா அந்த வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அரசாங்க விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது உங்களுக்கு தேவை, அதாவது ஏற்படக்கூடிய தேவையற்ற அபராதங்களை தவிர்க்கிறதுக்கு உதவும். ஸோ நீங்க வண்டியிலேயோ வாகனங்களில் பயணிக்கும் பொழுது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. மிக முக்கியமா வீட்டு வரி, சொத்து வரி எல்லாம் கட்டியிருக்கமான்னு நல்லா செக் பண்ணிக்கிங்க. மறதிகள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆன்மீக ரீதியாக சனிக்கிழமை தோறும் நவகிரக வழிபாடு மற்றும் எல் தீபம் ஏற்றுவது உங்க கஷ்டங்களை குறைக்கும்னு சொன்னாலும், அதே சமயம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அன்னதானத்தை செய்யுங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது மனதிற்கு பெரிய பலத்தை தரும். அதே சமயம் மன நிம்மதியும் தரும் சொல்லலாம். ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு சேமிப்புல கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது. ஸோ மேசராசினரை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் உடனடியாக பெரிய லாபத்தை தரும்னு எதிர்பார்க்க வேண்டாம். பொறுமை மிக மிக அவசியம். எல்லாரும் சொல்லுவாங்க 7 சனியில ஒன்றும் பண்ணாதம்பாங்க. பட் இருந்தாலும் வாகன பராமரிப்பு செலவுகள் திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய வாகனங்களை முறையா பீரியாடிக் சர்வீஸ் விட்டு வச்சுக்கிறது நல்லது. உறவினர்களிடம் பேசும்போது மட்டும் பழைய கசப்பான சம்பவங்களை பேசாம இருக்கிறது நல்லது. அதே சமயம் புதிய நண்பர்கள் மற்றும் பழைய நண்பர்களிடம் பேசும்பொழுது தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதை தவிர்த்துடுங்க. வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல முயற்சிகள்ல சில தடைகளுக்கு பின்பே வெற்றிகள் கிடைக்குங்கிறதால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. கடன் வாங்குவதை தவிர்க்கிறதுக்காக அனைத்து வேலைகளும் செய்யுங்க. அப்படியே வாங்குறீங்கனாலும் அதை நம்மளால திருப்பி செலுத்த முடியுமா அப்படிங்கிறத திட்டமிட்டு பிளான் பண்ணி அந்த கடன் வாங்குங்க. மேலும் மேஷராசியில பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அதை பாதுகாக்கிறதுல கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்கிறத, உங்க தன்னம்பிக்கையை இந்த காலகட்டத்தில் நீங்களே முறியடிச்சுக்குவீங்க. ஸோ உங்களை நீங்க தாழ்வா நினைக்க வேண்டாம். 7 சனி ஒன்றும் பெரிய பாதிப்பை கொடுத்துட போறதில்ல. மாறாக அது உங்களுக்கு பல படிப்பனைகளை தான் தரப்போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செஞ்சீங்கனாலே இந்த 7 சனி தாக்கத்தில் வந்து உங்களை நீங்க காத்துக்கொள்ள முடியும். விடாமுயற்சியும் இறை நம்பிக்கையும் இந்த பராபவ ஆண்டில் உங்களுக்கு பாதுகாப்பாக அமையுங்கிறத மாற்று கருத்து இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டீங்கன்னாலே மேசராசினருக்கு இந்த ஆண்டு படிப்பினைகளையும் வளர்ச்சிகளையும் ஒரு சேர வழங்கக்கூடிய வருடமாக அமைய போது. இந்த ஆண்டின் சவால்களை கடக்கவும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஆதரவா இருக்கும். அதே சமயம் ஆதரவற்ற முதியோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு மற்றும் வஸ்திரதானம் வழங்குறது மூலியமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள்ல இந்த ஈஸிய வழியில வரலாம். குலதெய்வ வழிபாட்டை எந்த காலகட்டத்திலையும் ஒருபோதும் கைவிடாமல் இருக்கணும். அதே சமயம் உங்க குடும்பத்தை கவனமா, அதாவது குடும்பத்தை கவசமா நின்று காக்கக்கூடிய குலதெய்வம்ங்கிறதால குலதெய்வ வழிபாடு மாதம் தோறும் செய்கிறது. பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமி அன்னைக்கும், ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை அன்னைக்கும் செய்யறது மிக மிக பாதுகாப்பா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செஞ்சு விட்டு உங்க பணிகளை தொடங்கினீங்கனாலே அனைத்து தடைகளையும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளையும் நீங்கி வெற்றி நிச்சயமா கிடைக்கும் சொல்லலாம். ஆக மேசராசினரை பொறுத்த வரைக்கும் ஒரு புறம் 7 சனி இருந்தாலும் உங்களோட தைரியத்துடன் விடாமுயற்சியுடன் இதை ஈஸியா கடந்து வந்துடலாம்னு சொல்லலாம். ஸோ இந்த சனி பகவானுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது சனி பகவானுக்கு தரக்கூடிய அனுபவங்களையும் படிப்பினைகளையும் எந்த காலத்திலும் உங்களுக்கு மறக்காம இருக்குங்கிறது இந்த 7 சனியை கண்டு எந்த வகையிலும் பயப்படுற அவசியம் இல்லை. இந்த பராபவ வருடம் மேசராசியில பிறந்தவங்களுக்கு பல வகையிலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை இருந்து விடைபெற்று நல்ல முன்னேற்றத்துடன் சுபிட்சமாக வாழ்க்கை அமையணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஸ்ரீவாரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.